ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையான இந்த ரெசிப்பியை குறைஞ்ச பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சுவையான காளான் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். இது 2 சின்ன சைஸ் தக்காளி. நம்ம வெங்காயம் 1 கப் அளவு எடுத்துருக்கிறதுனால அதில் பாதி அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி பழத்தை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கணும், அது வரைக்கும் நம்ம தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்தும் சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மிதமான சூட்டில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா நமக்கு ரெடியானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன மஷ்ரூமாக இருந்தால் நம்ம அதை 2ஆகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமை நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியிலே வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மசாலாவை இப்போ நம்ம மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சுவையான காளான் மிளகு வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.